ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பர்மா ஸ்டைல் டேஸ்டி ஸ்பெஷல் அத்தோ செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது இன்றைக்கி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயமும் பூண்டும் நறுக்கி ரெடியாக வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரைடு ஆனியன் செய்ய போகிறோம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாகி வருது. இந்த ஸ்டேஜில் இதை தனியாக நம்ம எடுத்து வைக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே எண்ணெயில் நம்ம நறுக்கின பூண்டையும் போட்டு கார்லிக் ஃப்ரை ரெடி பண்ணுறோம். அதை பாருங்கள், அதுவும் நல்லா செவந்து வந்துருச்சு, எடுத்து வச்சாச்சு. ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு 2 கப்பு அரிசி மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்க போகிறோம். இது வந்து ஓட்டோட செய்கிறதுக்கு. சில பேர் இந்த ஓட்டோட ஆடை இதெல்லாம் கடையில் வாங்கி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து வீட்லேயே இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு கரண்டியில் எடுத்து அப்படியே மெதுவாக ஊற்றி விடுவோம். அது சீக்கிரமாக கரண்டி போட்டு திருப்ப முடியாது. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மெதுவாக கரண்டி, சல்லி கரண்டி எதனா ஒரு கரண்டி போட்டு திருப்பி 2 பக்கம் அந்த மாதிரி செவந்து நல்லா எடுக்கணும். நல்லா செவந்து எடுத்துடணும். 3 பாக்கெட் போட்டு செய்ய போகிறோம் நம்ம இன்றைக்கி அத்தோ. தண்ணி நல்லா கொதிச்சதும் அத்தோவை போட்டு இது நல்லா வெந்து வரணும். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். அது கலருக்காக. தேவையில்லைன்னா சேர்த்துக்க வேணாம். சேர்க்கலைன்னா அந்த அத்தோ வந்து ஒயிட்டாக இருக்கும். நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்க்கறனால கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும். அது பார்க்க நல்லாயிருக்கும். தேவையான வெந்த உடனே நம்ம வந்து வடிகட்டுறோம். அந்த நூடுல்ஸை வடிகட்டிட்டு பச்சை தண்ணி ஊற்றி மறுபடியும் லைட்டாக அலசி விட்டுறோம் அது மேலேயே. அப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறோம். மாற்றி வச்சுட்டு கோஸு நறுக்கி வச்சுருக்கோம், லெமன் ஜூஸு, வேர்க்கடலை பொடி, உடச்சக்கடலை பொடி, உப்பு தண்ணி, வறுத்த கார்லிக்கு பூண்டு, இது புளி தண்ணி, வறுத்து இடித்த காஞ்ச மிளகா, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு, ஃப்ரை பண்ண வெங்காயமும் இருக்குது. இது வந்து இந்த ஓட்டோடன்றது நம்ம வீட்டில் செஞ்சோம். இது வந்து கொத்தமல்லி இலை. இது வந்து கொஞ்சம் எண்ணெயோடு இருக்கும் கார்லிக்கு. இப்போ வந்து அந்த வேக வச்ச வடித்த நூடுல்ஸில் காஞ்ச மிளகா தூள், அது அரைச்சி வச்சோம்ல அந்த தூள் ஒரு 3 ஸ்பூனு, உடச்சக்கடலை தூள் அது ஒரு 3 ஸ்பூனு, வேர்க்கடலை தூள் அது ஒரு 3 ஸ்பூனு, லெமன் ஜூஸ் அது ஒரு 3 ஸ்பூனு, புளி தண்ணி ஒரு 3 ஸ்பூனு. அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு அந்த புளிப்பு, அது உப்பு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். செக் பண்ணிக்கிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் அவங்க விருப்பத்துக்கு, அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து உப்பு தண்ணியும் சேர்த்தாச்சு. வெட்டி வச்சுருந்த கோஸு ஒரு கப்பு அதையும் சேர்த்தாச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனு, பச்சை ஆனியன், வெட்டி வச்ச பச்சை வெங்காயம் அதையும் சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அது லாஸ்ட்டில் சர்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன் தனியாக இருக்குது. இது வந்து வறுத்த கார்லிக் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. வறுத்த கார்லிக்கு வித் அந்த எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இப்படி கையால் நல்லா கலந்து பிசைஞ்சு விடணும். எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. கரண்டியில் பிசைஞ்சால் சரிப்பட்டு வராது. அதனால் வந்து நம்ம கையில் தான் பிசைஞ்சு கொடுக்குறோம். அதை பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுறோம். அந்த நூடுல்ஸு, வெங்காயம், கார்லிக்கு, உப்பு தண்ணி, லெமன் ஜூஸு எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா பரவணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், அந்த ஓட்டை வடையும் உடச்சி விட்றோம். அதை பாருங்கள், அதுவும் நல்லா நுணுக்கி போட்டு கையாலே உடச்சி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அது சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், கடித்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். அதுக்காக அது சேர்த்துருக்கோம். சில பேர் ஓட்டோடைய உடச்சி போடுவாங்க. இது நாங்கள் வீட்டிலே செஞ்சு போட்டிருக்கோம். இதை பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போது சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. அத்தோ ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த அவிச்ச முட்டையில் எக் பேஜோ பண்ண போகிறோம். அதுவும் இது பாருங்கள், அதுக்கும் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம அத்தோவில் சேர்த்த பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். அவிச்ச முட்டையை லேசாக கீறிக்கிட்டு அது நடுவில் வந்து
நம்ம வந்து இந்த புளி கரைச்சல் கொஞ்சம், அப்புறம் வந்து இடித்த அந்த காஞ்ச மிளகா அது கொஞ்சம் போடுறோம், லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், ஃப்ரை பண்ண ஆனியன் அதுவும் சேர்த்துறோம், கொத்தமல்லி வேணுன்னா சேர்த்துக்கலாம், அது நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். இது வந்து கார்லிக்கு பூண்டு, வறுத்த பூண்டு விற்று அந்த ஆயிலோட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம், கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சு. இதை வந்து அப்படியே ஃபுல்லாக வாயில் வச்சு சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடக்கூடாது, அப்படியே மொத்தமாக சாப்பிட்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.